பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ராஜி, மீனா, கோமதி இவங்க 3 பேரும் கிச்சனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ராஜியோட வீட்டை பற்றி கோமதி சொல்கிறாங்க. நானும் தான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் மாமாவை நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே என்னை மிதிச்சாங்க பாரு மிதி, அந்த மிதியை நான் வாழ்நாள் ஃபுல்லாக வாங்கினதே இல்லை அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிறத கேட்குற வரைக்கும் தான் நம்மளை வச்சு தாங்குன்னு தாங்குவாங்க, ஆனால் கல்யாண விஷயத்தில் மட்டும் நமக்கு எதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ராஜி கூட நான் அங்கே இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக தான் சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ராஜியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ராஜியோட கையெல்லாம் முறுக்குனதுனால ரொம்பவுமே காயமாயிருக்கு. ஸோ அவங்களுக்கும் நிறையா வலியெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சரவணனை காமிக்கிறாங்க. சரவணன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயில் ஞாபகமாகவே இருக்கிறாப்புல. தங்கமயிலுக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கட் பண்ணிடுறாப்புல. இதை பார்க்குற தங்கமயில் ஃபோன் பண்ணி நம்ம சரவணன்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ நான் உன்னைய பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்கும்போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தங்கமயில நீங்கள் வேலை பார்க்குற இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நம்ம கதிர் வந்து சும்மா இல்லாமல் நேராக வந்து செந்தில் கிட்ட போய் கடையிலேயே வந்து நடந்த விஷயத்தெல்லாமே சொல்லிடுறாப்புல. உடனே செந்திலும் கதிரும் இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம மாமா, அதாவது செந்திலோட மாமா வந்து பார்த்திங்கன்னா பழனி இருந்துக்கிட்டே வேணாண்டா கல்யாணம்லாம் நடக்க போகுது, இப்போ போயிட்டு ஏதாச்சும் பண்ணி பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. அண்ணனுக்கு தானே கல்யாணம், நம்ம 2 பேருமே பார்த்துக்குவோம்னே அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இங்கே தங்கமயிலும் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் வேலை செய்கிற கடைக்கே வந்து 2 பேருமே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தங்கமயில் சரவணனுக்காக கொழுக்கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே ரொமான்டிக்காக காமிக்கிறாங்க. இன்னும் எபிசோடை பொறுத்தளவு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.